இங்கே பாரு. ஸோ நான் ஏன் மாஸ்கோட சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, எனக்கு நல்லா கூல்டு பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று, நம்மளே அப்படி தள்ளிட்டு போயிடும், அந்தளவுக்கு காற்று இருக்குது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகிட்டு காது வலி, தலைவலி, ரன்னிங் நோஸ் இதெல்லாமே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து தமிழ் நியூ இயர்க்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கடைக்கு வந்தோம். கொஞ்சம் தும்மலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு வெளியே வந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் இந்த கெட்டப்பில் நான் வந்து கடைக்கு போக போகிறேன். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பண்ணியாச்சு. கனி வைக்கும்போது பூ வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம். ஸோ அதனால் போகிற வழியில் அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பூவும் பறித்து வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து கனி வைக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த வருஷம் கண்டிப்பாக கனி வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பிஎன்ஜியில் இருக்கும்போதுலேருந்து சித்திரக்கனி வச்சுட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு மாதிரி டெக்கரேட் பண்ணுவோமா, அதனால இங்கே ஃபுஜேராவில் இருக்கும்போது எந்த மாதிரி சித்திரக்கனி வைக்கிறோம் அப்படின்னு எனக்கு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் சித்திரக்கனி வந்து ஃபுஜேராவில் எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு நானே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இருக்க ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ நான் ஃபுஜேரா வந்த புதுசில் தான் கிளைமேட் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஆனால் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக அப்பப்போ சிக்காகிற மாதிரி இருக்குது. அதுவும் எல்லா டைம்லேயும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டைமில் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த வெதர் தான் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ ஈவினிங்லலாம் வெளியே போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரொடெக்டடாக போயிட்டுருக்கேன். அண்ட் ஆல்சோ ஈவினிங் டைமில் வெளியே போகிறது ரொம்பவே கம்மியும் பண்ணிட்டோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சித்திரக்கனி வைக்கிறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு லூலு வந்தோம். இங்கே விஷுக்காக கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து விஷு சத்யா, பாயசம் எல்லான்னு வெரைட்டி ஆஃப் பாயசம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சத்யா சாப்பிட்றதும் சரி செய்யறதும் சரி ரொம்ப பிடிக்கும். பட் வீக்கெண்டாக இருந்திருந்தால் வீட்டில் சத்யா செஞ்சுருக்கலாம். வீக் டேனால ஸ்வீட்ஸ் மட்டும்தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நெஸ்டோ வந்திருக்கோம். நெஸ்டோவில் வந்து மாம்பழம் வாங்கலாம் அப்படின்னு. யூஸ்வலி மாம்பழம் மட்டும் அந்த ஸ்மெல் அப்புறம் டேஸ்ட் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக வாங்குறது ஒரு கஷ்டமான விஷயம் எங்களுக்கு. அது மட்டும் எங்கேயுமே கரெக்டாக அமைய மாட்டேங்குது. ஆமாம், சென்னையிலையா? சென்னையிலேயே நம்ம கஷ்டப்பட்டு தெரியும். கரெக்டு. நம்ம கிளம்பி வர டைமில் ஆமாம், கடைசியாக சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது சூப்பரான மாம்பழம் சாப்பிட்டது. எவ்வளோ தடவை 2-3 தடவை அவங்ககிட்டயே போய் ஆமாம், ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல போய் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இங்கே நாங்கள் ஒன்ஸ் வாங்கி அது டேமேஜ் தான் ஆகிப்போச்சு. ஸோ இந்த டைம் வாங்கும்போது சித்திரக்கனி வைக்கிறதுக்காக கண்டிப்பாக மாம்பழம் வேணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் நல்லதாக பிக் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா எது கிடைக்குதோ அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ நெஸ்டோலையும் பார்த்தீங்கன்னா விஷுக்காக வெரைட்டி ஆஃப் பாயசம் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. பட் நான் ஆல்ரெடி வீட்லேயே பாயசம் பண்ணலான்னு டிசைட் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதனால் கடையிலேருந்து வாங்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு தோணல. அண்ட் இப்போ இங்கே இருக்க கரண்ட் சுச்சுவேஷனால் தேங்காயெல்லாம் பர் கஸ்டமருக்கு 3 பேக் தான் அலௌடுன்னு வச்சுருக்காங்க. எனக்கு 3 பேக் தேவைப்படலை அப்படின்னாலும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பேனிக் ஆகிடும். அடடா, அடுத்து என்னென்ன ட்விஸ்ட் வரப்போகுதோ தெரியலையே அப்படின்னு. சித்திரக்கனி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு பூ கிடச்சிருச்சு. இந்த மா இலை கூட கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே சித்திரக்கனியை வந்து டெக்கரேட் பண்ணோம். நிறைய பூ கிடச்சிச்சு. இவ்வளோ பூ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. சாயந்தரம் பறிச்சுட்டு வந்த பூ பாருங்கள், அதுக்குள்ளே வாடிடுச்சு. அதனால தான் திரும்ப போய் கொஞ்சம் மார்னிங் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்திருக்கோம். எவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இந்த போகன்வில்லெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த ஃப்ராங்கிபினி இதுவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது என் மாலை வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்.
ஸோ நம்ம கனி வந்து கண்ணாடி முன்னாடி தானே வைப்போம். ஸோ இங்கே தான் கண்ணாடி ஒன்றே ஒன்று இருக்குது. அதனால இங்கேயே நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே கொஞ்சம் டாய்ஸ் இருக்குது, அதை அப்படியே எடுத்து மாற்றிட்டு ஸோ இங்கே ஃபுல்லாக அப்படியே லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து சித்திரக்கனி வைக்க போகிறோம். என்னோட வீடியோஸ் நீங்கள் முன்னாடியிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சித்திரக்கனிக்கு இந்த கண்ணு மூக்கெல்லாம் வரைகிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அதை டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு எப்படி சித்திரக்கனிக்கு ஃபேஸ் வரைகிறது பிடிக்குமோ அதே மாதிரி அவருக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பருப்பு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுல அவருக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைமுக்கு போகிறதுக்காக சாரீ வாங்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். இந்த சாரியை வந்து கடையில் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஐ கெஸ் ஒரு 1000-1500 அந்த ரேஞ்சில் தான் இந்த சாரியோட காஸ்ட் இருந்துச்சு. நான் வேறு ஒன்று எதிர்பார்த்து போனேன், பட் அது கிடைக்கல. அந்த டைமில் இதை பார்த்ததும் வாங்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே. இது வரைக்கும் வந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் டேலேயே வந்துடுச்சு. மார்னிங் முழிச்சு பாயசம், கொழுக்கட்டை, சுண்டல்னு நிறைய பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு யூஷுவல் டைமை விட இன்னுமே ஏர்லியாக ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பிளான் பண்ண மாதிரி என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஸோ கொழுக்கட்டை மட்டும் இப்போதைக்கு பண்ணலான்னு நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை ட்ரை பண்ணியிருந்தேன். அதுலேயும் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது இட்லி தட்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். எப்படி ஸ்டீம் பண்ண முடியும்னு யோசிக்கவே இல்லை. அப்புறம் புட்டு பண்ணுறதுக்காக குட்டி பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஸ்டீம் பண்ணேன். ஸோ நம்ம யூஷுவலாக பண்ணுற கொழுக்கட்டை மெத்தட் தான். பட் அரிசி மாவு கூட ஸ்டீம் பண்ண நேந்திரம் பழம் மட்டும் மசிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே வைக்கிறதுக்கு அந்த பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் திருவி வச்சுருந்தேன். அதில் தேங்காய், ஏலக்காய், கொஞ்சம் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மாவில் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. ஸோ காலையில் அவர் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனாலேயே எல்லாம் அவசரமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தமிழ் நியூ இயர் அன்னைக்கு காலையில் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய விஷயம் என்னால் பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல. ஸோ அது எல்லாத்தையும் வீக்கெண்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியாச்சு.
ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கொலீகோட ஃபேமிலி ஒருத்தங்க வந்து கென்யாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தமிழ் நியூ இயர்க்காக ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து திரும்பவும் நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி செஞ்ச கொழுக்கட்டை, பாயசம், சித்திரக்கனிக்கு வைக்கிறதுக்காக வாங்கின பலாப்பழம் வந்து இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் காயாக இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி பலாப்பழம் அல்வா செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அல்வா செய்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கல. சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெய்யில் ஜாக் ஃப்ரூட் வணக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதும் இனிப்புக்கு கருப்பட்டி ஆட் பண்ணேன். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கும்போது தான் அந்த அல்வா கன்சிஸ்டன்சியே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் ரோஸ்டட் கேஷ்யூ நட்டும் போட்டு இறக்கிட்டா அல்வா ரெடி. ஆக்சுவலி அல்வா பண்ணும்போது ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கார்ன்ஃப்ளவர் எல்லாமே பலாப்பழ அல்வா பண்ணியாச்சு. கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து 6:30க்கெல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அல்வா செய்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக நான் இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கும் அவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வருஷம் தமிழ் நியூ இயரை ஃபுஜேராவில் நாங்கள் வந்து இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஃபுஜேராவில் இந்த தமிழ் நியூ இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மெமரபுளாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே அந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.